கரெக்டாக அரைச்சிருக்கேன்ற அது ஏன்னா நான் கூடவே இருந்ததுனால தான், நாட் அதர்வைஸ். ஒரு வீட்லேயும் வந்து ஒரு ஃபெஸ்டிவ் வெக்கேஷன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஒரு ஸ்பெஷல் ஐட்டம்ன்றது இருக்கும். இது ஏன்னா ஏதான ஒரு பாட்டிக்கு பிடிச்சது, ஒரு தாத்தாக்கு பிடிச்சது, அது கல்யாணமாக இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், வீட்டில் இப்போ ஒரு வருஷ பிறப்பு, ஒரு தீபாவளி, எனி ஃபெஸ்டிவல், பொங்கல், இந்த மாதிரி எடுத்துட்டோம்னா ஒரு சிக்னேச்சர் ஐட்டம் ஒன்று, ஒரு ஃபேமிலி ஃபேவரட் அப்படின்றது ஒன்று இருக்கும். அந்த மாதிரி என்னோட ஃபேமிலியில் வந்து அந்த பச்சை மூர்க்குழம்பு வடை, இந்த வடைன்றது வந்து இட்ஸ் 3 பருப்பு வடை. இது போட்டு ஷீ மேக்ஸ் இட் பிரில்லியன்ட்லி. ஸோ முன்னாடியே சொல்லிட்டேன் உன்னை பற்றி. பச்சை மோர் குழம்பு வடைங்கிறத விட 3 பருப்பு வடைன்னு சொல்கிறது நம்ம அதில். இது வந்து எவ்வளோ துவரம் பருப்பு, எவ்வளோ ஈக்குவல் குவான்டிட்டி ஆஃப் துவரம் பருப்பு அண்ட் கடலை பருப்பு, ஜஸ்ட் ஹாஃப் த குவான்டிட்டி ஆஃப் உளுத்தம் பருப்பு. பிகாஸ் யூ வாண்டட் டு பி கொஞ்சம் கொரகொரன்னு இருக்கிறதுனால ரொம்ப நாளையும் ஊற வேண்டாம். இட்ஸ் ஜஸ்ட் ரைட். அந்த மாதிரி அந்த அரைக்கிற பதத்துக்கு இருந்தால் போகிறோம். அந்த மாதிரி சரி. அதோட உப்பு, பச்சை மிளகா அதெல்லாம் போட்டு அரைச்சு யூ கீப் இட் மாவு மாதிரி பண்ணி. ஸோ பச்சை மிளகா, நாட் வத்த மிளகா கிடையாது. அதெல்லாம் டு ஆர் டேஸ்ட், தட் டசன்ட் மேட்டர். ஸோ ஈக்குவல் குவான்டிட்டி ஆஃப் கடலைப்பருப்பு, தோரம் பருப்பு அண்ட் அதில் பாதி வந்து உளுத்தம் பருப்பு போட்டு என்ன ஒரு 1 hour சொல்லாமா? 1 hour. இந்த பச்சை மோர் குழம்பு அது வந்து நல்லா கட்டி தயிர் எடுத்துக்கணும். ஒரு 2 நாள் தயிர் இருந்தால் கூட கொஞ்சம் லேசாக புளிச்சாலும் பரவாயில்ல. அந்த தயிர் எடுத்துட்டு அதை யூ டோன்ட் ஹேவ் டு சர்ன் இட். சரி. இட்ஸ் ஜஸ்ட் திக் தயிர். ஓகே. அதுக்கு இப்போ இதெல்லாம் வறுத்துக்கணும் அதில். ஓ ஓகே. ஆமாம். ஸோ இந்த தனியா என்ன ஒரு டேபிள் ஸ்பூன் சொல்லலாமா? டேபிள் ஸ்பூன், 1 டீஸ்பூன் வெந்தயம் போடு. See, these are the nuances. ஏன்னா இப்போ நான் ஈஸியாக சொல்லிடலாம், இது வந்து ஒரு 5 minutes ஃப்ரை இட் அப்படின்னு சொல்லலாம். டைம் கிடையாது, அந்த வாசனை வரக்கூடியது. ஏன்னா உங்களுக்கு யூ கெட் தட் அரோமா ஆஃப் இந்த தனியா. உளுத்தம் பருப்பு எது கொஞ்சம் நல்லா சேர்ந்துக்கிறதுக்காக சேர்ந்துக்கோங்க. இதெல்லாம் முக்கால்வாசி வதங்கிற சமயத்தில் அப்போ நீ இந்த பச்சை மிளகா போடணும். அது படன்னு வெடிக்கும். அது பச்சை மிளகா ஆட் பண்ணோடனே கொஞ்சம் இந்த இரும்பல் வர மாதிரி இருக்கு, அந்த விறுன்னு. பட் இட் இஸ் ஸோ ஃப்ளேவர்ஃபுல் ஹியர், ஸோ ஃப்ளேவர்ஃபுல். பட் பச்சை மிளகா சில வாழ்க்கை ஒத்துக்காதுங்கிற பட்சத்தில் யூ கேன் ஆட் வெத்த மிளகாய் இட்செல்ஃப் வித்அவுட் பச்சை மிளகாய் அட் ஆல். ஓகே. டு வி நீட் டு ஆட் தேங்காய்? தேங்காய்னா சூட வேண்டாம், பச்சையாக தான் இருக்கணும். அது யூ டோன்ட் ஹேவ் டு ஃப்ரை இட். அண்ட் கொத்தமல்லி பச்சையை அப்படியே மிக்ஸியில் அரைக்கிறப்போ ஓகே you just grind all these things. Okay. Add little salt. Then mix it with the thair you have added. So இப்போ இங்க நம்ம அந்த வறுத்து வச்சிருக்கிறதுல கொஞ்சம் அத தண்ணி விட்டு ஆறுனதுக்கு அப்புறம் தண்ணி விட்டு அரைச்சிட்டு அதுல கொஞ்சம் தேங்காய் and கொத்தமல்லி போட்டு அரைச்சிக்கலாம். கொத்தமல்லி கொஞ்சமா மஞ்சள் பொடி. ஓகே. அதையும் அதுலயே போட்டு நல்லா அரைச்சிடணும். இதுக்கு வந்து என்ன ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் சொல்லலாமா? 2 ஸ்பூன் தாராளமா. சரி, ஓகே. நான் அதை அரைச்சிட்டு வந்துடுறேன். ஸோ இப்போ நான் இதை அரைச்சிருக்கிறது வந்து ரொம்ப கோர்ஸாக இல்லாமல் ரொம்ப ஃபைனாகவும் இல்லாமல் கொஞ்சம் இந்த தனியா வேறையா இருக்கிற மாதிரி அப்படி தான் நான் அரைச்சிருக்கேன். வேறையானா நீ சொல்றது முழுசார மாதிரியா இருக்கு, கொஞ்சம் கோர்ஸாக இருக்கணும். ஸோ இப்போ இதை அரைச்சிருந்த மாதிரி இப்போ வடைக்கும் நீ சொன்ன மாதிரி முக்கால்வாசி அரைச்சிட்டு கரெக்டாக அதை நடத்துறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கருவேப்பிலை முதல்லையே நீ போட்ட உடனே கல்லுப்பு உள்ள போட்டுட்டு அரைச்சி ரொம்ப தண்ணி விட்டுடாத, பார்த்து கரெக்டாக தட்டுற பதத்துக்கு இருக்கணும். சரி. இந்த அளவுக்கு என்ன ஒரு 2 டீஸ்பூன் உப்பு, ரெகுலர் உப்பு. அண்ட் கடைசியில் அதை இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு இப்போ கரெக்டாக அரைச்சிருக்கேன்ற. அது ஏன்னா நான் கூடவே இருந்ததுனால தான், நாட் அதர்வைஸ். ஐ வில் ஹீட் தி ஆயில். ரொம்ப விட்டாத, தி சைஸ் இஸ் ஓகே. இப்படி தட்டணும் அதை கைக்கு நடுவில் போட்டு. ஸோ ரொம்ப முழுக்குன்னு இல்லாத மாதிரி கூட நடுப்புற கொஞ்சம் உப்பின்னு இருக்கணும். இது வந்து ரொம்ப கிறிஸ்பா எடுக்கக்கூடாது ராகேஷ். ஓகே. தட் இஸ் செவரக்கூடாது, ரொம்ப கொஞ்சம் வேகணும். ஓகே. நல்ல செவந்துடுத்துனாக்கா தட் மீன்ஸ் இட் இஸ் ரொம்ப கிறிஸ்ப் ஆயிடும். தென் ப்ராபபிலி யூ கேன் மேக் ஒன் ஸ்லிட் வித் a spoon. ஒரு ஃபோர்க் வச்சு ஒரு குத்துறது மாதிரி வச்சுட்டு புட்டுட்டு இந்த நம்ம மோர் குழம்பு வச்சிருப்போம். சரி, இது குக் ஆற கேப்ல நம்ம அந்த பச்சை மோர் குழம்பு பண்ணிடலாம்.
அடுத்தது வந்து அந்த பச்சை மோர் குழம்பு மிக்ஸ் பண்ணோம். இது கல்ச்சட்டி நான் இங்கே வச்சிருக்கேன்னா கூட இது மிக்ஸ் பண்ணுறதுக்கு தான் நான் அடுப்பையே மூட்டலை. ஸோ இது வந்து நல்ல கட்டி தயிர், ஒரு 2 நாள் 3 நாள் ஓல்ட் தயிர். ரொம்ப புளிக்கக்கூடாது. புளிக்கக்கூடாது. ஜஸ்ட் ரைட். இவந்தோ இதுக்கு பேர் பச்சை மோர் குழம்பு அப்படின்னா கூட இது வந்து வெறும் கட்டி தயிர் தான். இதில் கேன் ஐ ஆட் திஸ் பேஸ்ட்? இப்போ நீலாம் ஸ்பூனில் போடுற, இப்போ நான்லாம் என்ன பண்ணுவேன்னாக்கா வித் ஆர் ஹேண்ட், அதுதான் வாட்டமாக வரும். அஃப்கோர்ஸ் நம்ம கை மனங்கிறாளே அதெல்லாமும் அதில் இருக்கும். ஸோ ஐ சஜஸ்ட் யூ ஆல்சோ ஆட் கரெக்டாக அது மாதிரி பண்ணு, நல்லா தான் இருக்கும். இப்போ வந்து இந்த திக்னஸ் இது நீங்கள் பார்த்தீங்கன்னா இட்ஸ் நைஸ் அண்ட் திக். That is once after I got married only I knew about this recipe. Right. நம்மாக்கலலாம் அது கிடையாது. அது இட்ஸ் இங்கே வந்தா தெரியும். சிம்பிள் ரெசிபி பட் லுக் அட் தி நாஸ்டால்ஜியா. ஒன்றுமே இல்லை, ஒரு பச்சை மோர் குழம்பு வடை, ஒரு ஃபெஸ்டிவ் மெனு. பட் இந்த மாதிரி கதைகள் ஒரு இதுலேருந்து ஆரம்பித்து போனோன்னா இன்னைக்கு இல்லை நாளைக்கு இல்லை பேசிகிட்டே போகலாம். தேங்க்ஸ்ப்பா.